வீட்ல இருக்கிற கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பிரெட் இருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பிரெட்டோட லைட் ஸ்வீட்னஸோட இந்த சாதம் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஒரு சூப்பரான பிரெட் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் சைட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி எண்ணெயில 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 கொத்து புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கட்டி தயிர், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை வகைகள், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் 1, ஒரு கொத்து புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த கிளாஸ் அளவுல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரும்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு பிரெட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான பிரெட் புலாவ் அருமையா ரெடி ஆயிடுச்சு. அந்த சாதத்தோட இந்த பிரெட் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.